ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி ஒன்றா ஆன்லைனில் மெர்ஜ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டியூட்டோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ஐ லவ் பிடிஎஃப்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான வெப்சைட் முதலே வரும், ilovepdf.comனு. அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. இந்த வெப்சைட்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டே இருக்கும் மெர்ஜ் பிடிஎஃப்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணுமோ அதை வந்து முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இதில் ரைட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இன்னொரு பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஆட் மோர் ஃபைல்ஸு கொடுத்து நீங்கள் எத்தனை பிடிஎஃப் ஃபைல்ஸ் வேணுனாலையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும் லைனாக. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே டைரெக்டாக கீழே மெர்ஜ் பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே பிடிஎஃப் ஃபைல் வந்து மெர்ஜ் ஆகிரும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் வந்து அதுவே டவுன்லோட் ஆகிரும். அப்படி இல்லைனாக்கா இங்கே டவுன்லோட் மெர்ஜ்ட் பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனது அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட்டான பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்கேன். மெர்ஜ் பண்ணி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரே ஃபைலாக இருக்குது எல்லாம் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பிடிஎஃப் ஃபைல்ஸ் வேணுனாலையும் தனித்தனியாக இருந்ததுனாக்கா ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு பிடிஎஃப் ஃபைல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணுறேன். அதே மாதிரி செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ், பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆட் மோர் ஃபைல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு பிடிஎஃப் ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆட் மோர் ஃபைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ 3 பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு மெர்ஜ் பிடிஎஃப்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பிடிஎஃப் ஃபைல் வந்து மெர்ஜிங் ஆகிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகினாங்களா இங்கே டவுன்லோட் மெர்ஜ் பிடிஎஃப்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 டிஃப்ரெண்ட்டான பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். தேவையான பிடிஎஃப் ஃபைல்ஸில் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.